ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது தேங்காய் அரைச்சி ஊற்றியும் செய்யலாம், தேங்காய் இல்லாமையும் செய்யலாம். இன்றைக்கி நம்ம தேங்காய் இல்லாமல் எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு கட் பண்ணிக்கோங்க. சில பேர் தோல் இல்லாமல் கூட செய்வாங்க. உங்களுக்கு தோலோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி தோலை எடுக்காமல் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கொட்டையில் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு ஒட்டி இருக்க அந்த மாங்காய் பீஸ் எல்லாம் இந்த மாதிரி கீறி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் இந்த மாங்காய் பச்சடிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மாங்கொட்டையில் இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா கத்தி வச்சு நல்லா எடுத்துருங்க. இப்போ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு, நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் உள்ளே சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு மாங்காய் சூடு, அதனால் வெந்தயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். வெந்தயம் கரிஞ்சு போகாமல் அது நல்லா பொரியிற அளவுக்கு இந்த மாதிரி சிம்மில் வச்சு பொரிச்சுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் அதில் கடுகு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம தாளிப்பெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் பீஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மாங்காய் பச்சடி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தலை அப்படின்னா நமக்கு மாங்காய் பச்சடி சாப்பிடும்போது கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. நம்ம உப்பு சேர்த்ததும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான காரம் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாங்காய் பச்சடி செஞ்சு நீங்கள் 1 வாரத்துக்கு கூட அப்படியே வச்சுக்கலாம். கைப்படாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது சூடு பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. நமக்கு மாங்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் போதே இதில் நாம் இனிப்பை சேர்த்துடலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மண்டை வெல்லத்தை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். மண்டை வெல்லம் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான அளவு சொல்ல முடியாது. நம்ம எடுக்கிற மாங்காயை பொறுத்து அதில் புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மண்டை வெல்லத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த சைஸுக்கு மாங்காய் எடுக்கிறீங்களோ அந்த சைஸ் மண்டை வெல்லத்தை ஃபஸ்ட்டு தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கரைஞ்சதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மண்டை வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் கை விடாமல் கலந்துக்கிட்டே இருங்க, ஏன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. நம்மளோட மாங்காயும் நல்லா ஜூஸியாக வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு தண்ணி மாதிரி இருக்கும். இதை இன்னும் ஒரு 10 நிமிஷம் போட நல்லா கொதிக்க வைக்கலாம். 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கெட்டியாக இருக்கும். இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஆறும்போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த பச்சடி ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், நம்மளோட மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்க்கும்போதே இதை சாப்பிட்ணுன்னு தோணும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நம்மளோட கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அடுத்த வீடியோவில் தேங்காய் அரைச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.